இன்று நாம் பார்க்கக்கூடிய ஆசனம் சேதுபந்த சர்வாங்காசனா. இந்த ஆசனத்தை நமக்கு செய்து காண்பிப்பவர் நமது தெய்வீக சகோதரர் பிரம்மாகுமார் டாக்டர் செல்வம் அவர்கள். சேது என்றால் பாலம், பந்த என்றால் இணைப்பு, சர்வம் என்றால் அனைத்து, அங்க என்றால் உறுப்பு. இந்த யோகாவில் அனைத்து உறுப்புகளும் பயன்பெறுகிறது. இந்த யோகா பாலம் போன்ற நிலையில் செய்யப்படுவதால் சேதுபந்த சர்வாங்காசனம் என்று கூறப்படுகிறது. நீங்கள் அடிக்கடி தலைவலியால் அவதிப்படுகிறீர்கள் என்றால் அல்லது ஒற்றை தலைவலி உங்களுக்கு இருக்கிறதென்றால் இந்த யோகாவை செய்து பாருங்கள், குணம் கிடைக்கும். செய்முறை: முதலில் தரையில் கால் நீட்டி படுங்கள். பின்னர் கால்களை மடித்து பாதங்களை தரையில் ஊன்றிய நிலையில் வைக்க வேண்டும். உள்ளங்கைகளை தரையோடு சேர்த்து வையுங்கள். கைகளை வளைக்காமல் நேராக வைக்க வேண்டும். இப்போது இடுப்பை மேலே உயர்த்துங்கள். மெல்ல முதுகையும் உயர்த்துங்கள். இடுப்பினை கைகளால் தாங்கும்படி பிடித்து கொள்ளுங்கள். இப்போது தலை, கழுத்து, தோள்பட்டை வரைக்குமே தரையில் இருக்க வேண்டும். ஆழ்ந்த மூச்சை இழுத்து விடுங்கள். மூச்சை விடும்போது மீண்டும் தரையில் உடலை கிடத்துங்கள். இப்போது ரிலாக்ஸ் ஆகுங்கள். இதுபோல் 5 முறை செய்யலாம். குறிப்பு: இதனை கர்ப்பிணிகள், முதுகுவலி, கழுத்து வலி உள்ளவர்கள் செய்யக்கூடாது. பலன்கள்: இந்த யோகாவை செய்யும்போது மனமும் உடலும் ஒரு நிலையில் இருக்கும். முதுகிற்கும் இடுப்பிற்கும் வலிமையை தரும். இரத்த ஓட்டம் தலைக்கு அதிகமாக பாயும். இதனால் மூளை சுறுசுறுப்பாக இருக்கும்.